வருஷம் செய்கிறேன். இல்ல, ஒரு இல்ல. வருஷம் இல்ல. இல்ல. கிட்டத்தட்ட 100 அடையிறது அமர்ருக்கா. அப்படி சொல்லக்கூடாது. ஓ, இருங்கோ. ஓ. நீங்க ஓடக்கூடாது. செய்யுங்கோ. ஓடக்கூடாது இருங்கோ. கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மாமி. நான் எக்ஸாம் இந்த முறை பரீட்சையில் தோற்றவில்லை. ஒன்றுமே இல்ல. அது சும்மா சொல்றதுதான். அதுக்காக ஒழிக்கிற இல்ல. எக்ஸாம் வந்து வாங்க. அதுக்காக ஒழிக்கிற இல்ல. பாமுகம் டிவியில் தமிழ் வானொலி உறவுகளின் இணைவது யோகாசன பயிற்சியோடு ஆசிரியர் தனகிரி சண்முகநாதன் அவர்களுக்கும் வணக்கம். பாருங்க. இனிகளை உற்சாகமான வணக்கம் மணியக்கா. இனிகளை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 243 காத்திருக்கிறோம். இன்று 13/4/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 பங்குனி 30ஆம் நாள். சமூக ஒருங்கி சேவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதமான ஏப்ரல் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குறள் அதிகாரம் 17 அழுக்காராமை. குறள் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் என்று கெடும் என்ற திருக்குறளின் விளக்கம், பிறருக்கு கொடுக்கப்படும் பொருளை பற்றி பொறாமைப்படுவனது சுற்றம் உடையும் ஊனும் என்று கெடும். பிறருக்கு கொடுக்கப்படும் பொருளை பற்றி பொறாமைப்படுபவனது சுற்றம் உடையும் ஊனும் என்று கெடும் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழியாக, ஒருவன் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ கூறப்படுதல் அவன் சேர்ந்த கூட்டமே கூட்டத்தால் ஆகும், அவன் சேர்ந்த கூட்டத்தால் ஆகும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்று எளியோர் யோகா அங்கம் 243 இணைய போறோம். முதல்ல பாமுக தளத்துக்கு என்னுடைய நன்றி, பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கு நன்றி. தர்ஜினியின் எளியோர் யோகாவை கொண்டு செல்லும் வாணி மோகன் அவர்களுக்கு எனக்கு மினவார்ந்த நன்றிகள். 92 தாண்டி நீங்க வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறீங்க. அவரோடு இணைந்து நேரலையில தோன்றி செய்யற விஷயம் எல்லோரையும் என்ன மகள வைக்கிறது, மன திருப்தியை தந்திருக்கிறதுக்கு எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடருங்க. இன்றைக்கு எங்க நாங்க பார்த்தாலும் இங்க நோவுது, கையை உயர்த்த முடியல, ஏற்ற முடியல, சில பேர் நிக்கணும், சில கொஞ்சம் காலமாயிட்டு பல நாள் வரையில. ஆனா பலரை அவதானிக்க கூடியதா இருந்தது. அது எப்படி என்றா, காலை இப்படி உயர்த்தோடுமாம், இப்படி ஒருக்கா நிமித்தோணுமாம், கையை விசுக்கோணுமாம், பின்னுக்கு வளைக்கோணுமாம், குதிக்கால் நிக்கோணும், விரல்ல நிக்கோணும் என்ற பலர் செய்து கொண்டே இருக்கிறோம். அதை கேட்கிறப்போ எனக்கு ஒண்ணுக்குள்ள சிரிப்பு தான் வரும் மணிகா. ஏன்னா இதை நாங்க தொடர்ச்சியா செய்கிறோம். இப்ப நீங்க எத்தனை பேர் செய்திருந்தாலும் இதுல எங்கள்ல ஒரு சிலர் சொல்லக்கூடிய வகையில நிலத்துல இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார் எங்களுடைய செல்விநித்யானந்த அவர்கள். உண்மைக்கும் பல 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 பாராட்டுகளை வாங்கி கொடுக்கணும். கெட்டிக்காரி வாழ்த்துக்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன பயிற்சி தான் செய்யறோம், உணர்ந்து செய்யறோம். இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி மேலோட்டமா சேர்ந்துட்டம் என்று செய்யாம கொஞ்சம் உள்ளுக்குள்ள எடுத்து செய்யறோம்னா இன்னும் பலனை அனுபவிக்க இந்த எளியவர்கள் தான் உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறது. வாலிமோகனுக்கு மீண்டுமாய் நன்றி கூறி இணையும் எல்லோருக்கும் நன்றி கூறி இன்றைக்கு நாங்க பயிற்சி கொள்ள போகலாம். 11-13 ஆசனங்களுக்கு மேல செய்தாலும் செய்யக்கூடிய பயிற்சிகள் சிலவாக இருந்தாலும் எவ்வளவுக்கு நாங்கள் உள்வாங்கி செய்கிறோம்ன்றது உண்மை. ஆரம்பிச்சு பண்ணலாம். முதல்ல பயிற்சி கொள்ள போகிறோம். இன்று ஆசன பயிற்சி முதல்ல இருக்கும். ஆசனத்துக்கு முன்னுக்கு செய்ய போற பயிற்சி இருக்கும். பின்பு ஆசனங்கள் ஆளுக்கு 3 ஆசனங்கள் இருக்கிறதா இருக்கிறேன். நேரத்தை கருத்தில் கொண்டு நிச்சயமாக மீண்டும் மீண்டும் வரும் வாரங்களில் நிச்சயம் இணைவேன். புது ஆசனங்களையும் சொல்லித்தர காத்திருக்கேன். இப்போது முதல்ல நாங்கள் இப்பவும் செய்ய போற சாதாரண பயிற்சி. எங்களை நினைத்து எங்களுடைய மூச்சை கவனத்தில் எடுத்து நிம்மதியா ஒரு பதட்டம் ஓட்டம் கண்ணுக்குள்ள கூட கண் விழிகளை கூட சுற்றாம நல்ல ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. அவ்வளவுதான். நல்ல வடிவா எல்லா உடல் உறுப்புகளையும் நினைச்சு கொள்ளுங்க. இன்றைய நாளை நினைச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கான இந்த நாள்ல எனக்கான நேரம் இது. நான் செய்ய போற சின்ன பயிற்சி கனகாலமா செய்து கொண்டு வாரேன். இந்த பயிற்சி நிச்சயம் எனக்கு உகந்ததா இருக்கும். எனக்கு ஏற்ற ஆசனங்களையும் என்னால் செய்யக்கூடிய முயன்ற பயிற்சிகளையும் இயன்ற பயிற்சிகளையும் தான் நான் இதுல செய்ய போறேன் என்று வடிவ மனசுல திடம்பிட வச்சு கொள்ளுங்கோ. சந்தோஷமா இருங்கோ, சிரிச்சு கொண்டிருங்கோ, நிறைய உள்மூச்சை உள்ளுக்கிடுங்கோ.
ஆறுதலா வெளியில விடும். உள்மூச்சு எடுக்கிறதும் வெளிமூச்சு வெளியில போறதும் சத்தம் இல்லாதபடி ஆனா ஆழமா நடக்குது. அதுதான் அங்க உண்மை. பதட்டம் இல்லாம முள்ளந்தண்டை நேர வச்சு கழுத்தை மடிக்காம கண்களை இறுக்கி மூடாம இத செய்யலாம். மிக சிறப்பு. இந்த பயிற்சி நாங்க இவ்வளவுக்கு எடுத்துக்கொள்றோமோ அவ்வளவுக்கு நல்லதுன்றது உங்களுக்கும் தெரியும், பயிற்சியில ஈடுபடுற எல்லாருக்கும் தெரியும் சார். இப்ப நாங்க எப்பவும் போல தோப்புக்கரணம் போட்டு கைகளை ஒரு கவுத்தரை ஆடி ஓடிட்டு என்னுடைய பேக்ரவுண்ட் முறை நிப்பாட்டிட்டு வாரேன். துள்ளி ஓடி இத பிறகு நாங்க தோப்புக்கரணம் போட வேணும். ஓடி மெதுவாக ஓடணும், துள்ளணும். இல்லை சரி, கண்களை மூடி கண்ணை மூடிக்கொண்டு கூட நீங்க கைகளை முட்டி போடாம தட்டி போடாம காலை மடிச்சு நல்லா ஒரு கொஞ்சம் மெல்லமாய் மூடி கொஞ்சம் வேகமா கிடுகிடு ஓடி தோப்பு கரணத்துக்கு ரெடியாகிறது. காலை இறுக்கி பிடிக்கலாம், கையை பொத்தி பிடிச்சிருக்கலாம். இப்படி 10 ஆறுதலா 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. காலை அப்படி இருக்க மடிச்சு விடுங்கோ. மூச்சில கவனம் இருக்கணும். உதறி விடுங்கோ முன்னுக்கு. கைகளை நல்லா உதறி விடுங்கோ. வேலையோருக்கு அசைச்சு விடுங்கோ. நல்லா ஆட்டி விடுங்கோ. ஒரு குனிஞ்சு விடுங்கோ, திமிந்து விடுங்கோ. எல்லாம் செய்துட்டு பக்க வளைவுக்கு மெதுவா எல்லாம் செய்துட்டு இப்ப நாங்க தலை கழுத்து கைக்குரிய பயிற்சி. நேர நின்று இடுப்புல கை வச்சு முதல்ல கீழே குனியணும். பிறகு மேல 4 தலை மட்டும் கழுத்து பகுதி மட்டும் அசைக்கப்படும். சாதாரண மூச்சு. இப்ப வலது பக்கம் பார்க்கிறது, இடது பக்கம் பார்க்கிறது. இடம் பார்க்கிறது. அப்படியே ஒரு பக்கமா இடது பக்கம் அல்லது வலது பக்கமா நாடி நெஞ்சில தொடுற மாதிரி சுற்றி உடம்பாட்டாம நிமிந்து. இப்ப மெட்ட பக்கம் நல்ல வேதியா ஆறுதலா. இப்ப நாங்க கைக்கு 2 கையையும் ஒன்றா சேர்த்து செய்ய போறோம். வடிவா பொத்தி பிடியுமோ ஒன்றிலே முட்டி போடாம மெதுவா வளவங்கால கெட்டிக்கால காலை ஆழம் வடிவா பதிய வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான். இந்த வேகம்னா இந்த அளவு. இப்ப முன்பக்கமா சுற்றிட்டோம். இப்ப பின்பக்கம் நிமிந்து நிக்கணும். மூச்சில கவனம் இருக்கும். இவ்வளவுதான், கணக்க தேவை. அப்படி இந்த கையை தோல் முள்ள கொண்டு வச்சு முன்பக்கமா நிமிந்து நின்று முன்பக்கமா ஒரு 4 5 எண்ணிக்க. இனி பின்பக்கமா நல்லா மூச்சில கவனம் வச்சு செய்யலாம். இப்ப அந்த கையெடுத்துட்டு நல்லா முன்னுக்கு நீட்டுறோம், உள்ளுக்கு மடிக்கிறோம். முன்னுக்கு நல்லா நீட்டி நீட்டுறோம், உள்ளுக்கு மடிக்கிறோம். பொத்தியும் வச்சிருக்கலாம், நீங்க கையை விரிச்சு கூட வச்சிருக்கலாம். அது உங்களுடைய வசதி. சிறப்பு. இதுதான் இப்ப கை விரல்கள், கை உள்ளங்கைக்குரிய பயிற்சி. கை விரல்களும் கையை நல்லா உதர்றோம். கிட்டு 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 ஒவ்வொரு விரலா நீவி விடுறோம். வடிவா நிமிந்து நிக்கிறோம். மூச்சில கவனம் வச்சிருக்கிறோம்.
4 அடி அன்போட போடுவோம். எல்லா இடமும் அப்படியே தட்டி கொடுத்து விடுவோம். நல்ல ஆழமா கொஞ்சம் நோக்கிறது 2 கையிலையும் கொண்டோட வந்து பத்துவோம். பக்கவாட்டுக்கு பக்க கையை தட்டுவோம். அடிக்கை மணிக்கட்டு பக்கம் தட்டுவோம். அப்படியே தடாசனம் பயிற்சி மாதிரி கையை கோர்த்து கொண்டு வந்து உனக்கு நீட்டி நிமித்தி அதை விட்டுருவோம். மறுபடியும் உதருவோம். ஒரு கையொருக்கா கழுவிட்டு கிரீமா போட்டு விடுவோம். வடிவா விசைஞ்சு கழுவி எல்லா பக்கமும் உதறி விடுவோம். சிறப்பு. இப்ப இந்த இடது கை பெருவிரல வலது கையால பொத்தி பிடிச்சு கொஞ்சம் இடைவெளி விட்டு நல்லா எவ்வளவு திரும்ப முடியுமோ அவ்வளவு திரும்பினா நல்ல வடிவா காலை கொஞ்சம் அகலமா வச்சுட்டு செய்ய சிரிச்சபடி சந்தோஷமா இறுக்கி கையை பிடிச்சு கொண்டு செய்யும். இப்ப நாங்க அந்த கையை கொண்டு வந்து இடத்துல வச்சுட்டு வயிற்றுக்குரிய பகுதி தண்ணி கொஞ்சம் பின்னே தள்ளிடுங்க. வயிற்றுக்குரிய நல்ல பெரிய வட்டம் நன்றி பத்மியன்றி நல்ல வடிவா வளைஞ்சு நெளிஞ்சு சரிஞ்சு செய்ய போறேன். வலது பக்கமா இப்ப நான் செய்யறேன். மாறி மாறி ஒரு பக்கத்துக்கு 5 அல்ல 6 எண்ணிக்கைக்கு செய்யணும். வாயை மூடி இருந்து மூச்சு மூக்கால மட்டும் சுவாசிக்கலாம். இப்ப 8 போட போறோம். முன் பக்கமா கட்டிக்கார நல்ல வடிவா 8. இனி அத மாறி இந்த 2 கைகளையும் கொண்டு வந்து முழங்கால கொண்டு வந்து வச்சு கல்வியில இருக்கிற மாதிரி இருந்து பார்வையை நேர வச்சு காலை வச்சு 1 2 3 4 5 6. இனி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6. மெதுவா கொண்டு வந்து முழங்கால நிமித்தி வச்சுட்டு இப்ப பாதத்துக்கு வெளியே வச்சு பாதத்துக்கு நாங்க இப்போ விரல்ல நிப்போம், துதியில நிப்போம். முதல்ல விரல் குதி தெரியவில்லை. முதல்ல விரல் குதி இடுப்புல கை விரல் குதி சிறப்பு. இப்ப நாங்க கைகளை உதர்னபடி விரல்ல நடப்போம். நல்ல வடிவா உண்ணி எழுப்பிட்டு விரல்ல நல்லா உண்ணி எழுப்புறோம். அப்படியே 2 பாட்டுக்கு வட்டமாயும் சுற்றலாம். நீங்க நடந்தும் போயிடும் விரல்ல. இப்ப நாங்க குதியில நல்ல வடிவா கால் விரலை நல்லா தூக்கிட்டு கைய உதர்னபடி நல்ல வடிவா அல்லது சுழட்டி இப்படி சுத்தி கொண்டு குதியில நடக்கிறோம். இப்ப பக்கவாட்டுக்கு உடல் பாரத்தை பக்கவாட்டு கால கொடுக்கணும். நல்லா அழுத்தி நிமிர்ந்து நின்று கொண்டு கைகளை விரிச்சு வச்சு கொண்டு பக்கம் உள்ளுக்கு சவட்டி நல்ல வடிவா அழுத்தி கொள்ளுங்க. காலை சவட்டி வச்சு சிறப்பு. நன்றி. இப்ப வந்து விரல்லையும் குதிலையும் மறுபடியும் வரும். இடது கால நிலத்துல வையுங்கோ, வலது கால விரல்ல வையுங்கோ. பின்ன மாறி வலது கால் நிலம், இடது கால் விரல் மாறி மாறி வரும். அப்ப இப்படி நீங்க ஓடுவீங்க. அவ்வளவுதான். சரி, வாழ்த்துக்கள். இப்ப நாங்க இப்போ முதல்ல செய்யற பயிற்சி மாதிரி 3 பயிற்சி காலகலமா வச்சு கொண்டு எவ்வளவுக்கு முன்னுக்கு குடிய முடியுமோ நல்லவன் அசதியா இல்லாம உங்களால எவ்வளவு முடியுமோ இந்த கைய ஆட்டிக்கணும். ஆனா முன்னோக்கி கொஞ்சம் புரியணும். இப்படி நின்று புரியாம நினைந்து நின்றுட்டு கொஞ்சம் முன்னுக்கு இப்படி போயிட்டு நல்ல காதோரம் வெறுநிறை கைகள்
அசைக்கப்படலாம். சரி, நன்றி. இப்ப அப்படியே இந்த 2 கையையும் பின்ன கொண்டு வந்துட்டு காலை மடிச்சு பின்னுக்கு கையில படப்படக்கா. இப்ப கொஞ்சம் இடவெளி வச்சுட்டு சிவரை முடிஞ்ச அளவு சிவரத்துக்கு இடத்துல நிற்கக்கூடியார்கள் நின்று நேரதான் நிக்கிறோம். இடவெளி வச்சிருக்கிறோம் காலில். பிறகு திரும்ப இதுல சின்ன ஒரு இடவெளி தேவையா நீங்க கையோட இங்க வணக்கம் வச்சுட்டு இங்க சொல்லலாம். அல்ல தேவையில்லையா நேரடியாகவே இங்காளி பக்கமும் அங்காளி பக்கமும் பண்ணலாம். அது உங்களுடைய வசதி. இப்ப இந்த முழங்கால பிடிச்சிட்டு இப்படியே நிக்க அவ்வளவு உதவி எடுத்துக்கொள்ளும் என்றார்கள். அது சிவரோட வடிவா சாஞ்சு கொள்ளுங்கோ. உதவி எடுத்து எவ்வளவு முடியுமோ ஒரு கைய பிடிச்சபடி ஒரு கைய முழங்கால பிடிச்சபடி கூட நீங்க நிக்கலாம். அந்த கால நின்று கொண்டு நிற்கக்கூடியார்கள் அந்த காலை கூட வட்டமா சுற்றி விடலாம். அதே மாதிரி இந்த காலை மற்ற காலை வச்சுட்டு மற்ற காலை பிடிக்கிறீங்க. சிவரை பிடிக்கலாம். பிடிச்சு கொண்டு எப்படி கெட்டிக்கார பத்மினி சிறப்பு ஒரு மற்ற பக்கமும் சுற்றி. இப்ப நாங்க இந்த காலை முழங்கால பிடிச்சுனாங்க. அடுத்த செய்யும் போது நீங்க 2 கையை கோர்த்து காலுக்கு இடையில கொடுத்துட்டு கூட தூக்கிட்டு நல்லா எவ்வளவு உங்களுக்கு மேல் நோக்கி தூக்க முடியுமோ வயிற்று அடி வயிற்று பகுதியை அழுத்தி மேல் நோக்கி தூக்க முடியுமோ நிமிர்ந்து நின்று கொண்டு செய்யலாம். அது கூட மெதுவா. நன்றி. சிறப்பு. இப்ப நாங்க இன்னைக்கு 3 ஆசனங்கள் கேட்க போறேன். முதல்ல பத்மினி என்று சொல்ல போறார். 3 ஆசனம் அதனுடைய பெயர். அந்த ஆசனத்தை நாங்க செய்துட்டு அடுத்த வாரத்துக்கு இன்னொரு தடவை கேட்கலாம். சரி, பத்மினி என்று நீங்க 3 ஆசனம் சொல்லணும். அப்ப முதல்ல ஒரு ஆசனம், ஒரு ஆசனத்தின பெயர், அதை எப்படி செய்யலாம் கேட்கல. பத்மினி என்று உன் சத்தம். நீங்க சொல்ல போற ஆசனம் தான் நாங்க செய்ய போறோம். சரி. பிரயாசனம். பிரயாசனம் அதை எப்படி செய்யறது? கொஞ்சம் பின்னாடி நிக்கும். பிரயாசனம். இது பிரயாசனமோ? பிறை இருக்கு தானே, 3ஆம் பிறை ஞாபகம் இருக்கா? அப்ப இது எப்படி பிரயாசனம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்படி நீங்க செய்த ஆசனத்தை செய்வோமா? இப்ப நாங்க அது என்ன ஆசனம் கேட்போம். நாங்க என்ன ஆசனம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? கோணாசனம். கோணாசனம். அப்ப என்ன ஆசனம் இது? கோணாசனம். பிரயாசனம் என்னன்னு தெரியும்? தெரியாது. இதான் பிரயாசனம். பின்னுக்கு வளைகிறது. அப்ப நாங்க முதல்ல கோணாசனம் பிறகு பிரயாசனம் செய்வோம். சரி, எல்லாரும் இப்ப கோணாசனம். கோணாசனத்துக்கு காலை சேர்த்து வச்சிருக்கணும். ஒரு கொஞ்சம் இடவெளி வச்சிருக்கலாம். வடிவா கைய காதோரம் இழுத்து கொண்டு போய் பிடிக்கணும். நல்ல வடிவா இழுத்து பிடிச்சிட்டு ஒரு பக்கம் சரிக வேணும். அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா நிமிர்ந்துட்டு நேர வந்துட்டு கைகளை கிளம்ப வேணும். சிறப்பு. இப்ப 10 எண்ணிக்கை செய்தாங்க. முடிஞ்சவர்கள் 15 எண்ணிக்கை 20 எண்ணிக்கை செய்யும். இப்ப மற்ற பக்கம் நிமிர்ந்து நிக்கிறோம். கொஞ்சம் இடவெளி வைக்கிறோம். கைகளை அப்படி ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறோம். காதோரம் இழுத்து கைகளை பிடிக்கிறோம். மற்ற வளம் நாங்க மாறி 1 2 3 4 5 6 7 8 9 10. நிமிர்ந்து வாரம். கைகளை ஆறுதலா கீழே வர்றோம். மிக சிறப்பு. அப்ப இந்த ஆசனத்தின் பெயர் என்ன? பத்மினி? கோணாசனம். கோணாசனம். சரி,
அதுக்கு முதல்ல நீங்க சொன்ன ஆசனம் முதல்ல சொன்ன ஆசனம் பிரயாசனம். இப்ப பிரயாசனம் செய்வோம். பிரயாசனம் இந்த தோல் மூட்டுக்கு நேர இந்த கால் இடைவெளியை வச்சுக்கொண்டு கையை எவ்வளவு இன்னைக்கு விசுக்கி பிருஷ்டபாகத்தை கீழே அழுத்தி பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு வளைஞ்சா போதும். கழுத்து நல்ல வடிவா அழுத்த இவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 நிமிந்து வந்துட்டு எப்படி கையை கொண்டு போனீங்களோ அதே போலயே கொண்டு வர. இப்ப மற்ற பக்கம் மாறி செய்யலாம். ஒரு பக்கம் நின்றுப்போம், மற்ற பக்கம் வடிவாணி விழுந்து மூச்சு எடுத்து விட்டுட்டு கையை நல்ல வடிவா விசுக்கி பின்னுக்கு கொண்டு வந்துட்டு எவ்வளவு முடியுமோ அவள் 1 2 3 4 5 6 7 8 9 10 வடிவாணி விழுந்துட்டு மெதுவா இந்த கைய கொண்டு வர. இந்த ஆசனம் என்ன ஆசனம் பத்மினி? இது பிரயாசனம். பிரயாசனம் அவ்வளவுதான். சரி, அடுத்ததா இன்னைக்கு நாங்க செய்ய போற ஆசனத்துல பெயர் சொல்லி அந்த ஆசனம் எப்படி செய்ய போறேன்னு சொல்ல போற செல்வி நித்யானந்தனாக எடுத்துக்கொள்வோம். ஒரு ஆசனம், அந்த ஆசனம் எப்படி செய்யும்? நானா? ஓ, அத்தகடி ஆசனம். ஓ, உக்கட்டாசனமா? முதல்ல அர்த்தகடி ஆசனம் செய்து காட்டுங்க. முதல் அத்தகடி ஆசனமா? சரி, இப்படியே கொண்டு வந்து கைய இந்த காலோட சேர்த்து இப்படி சரிச்சு எடுக்கணும். 1 2 இப்படி. சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து செய்வோம். செல்வி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியான ஆசனம், சரியான ஆசனம், உக்கட்டாசனம். அது பிறகு செய்வோம். இதை சேர்ந்து செய்துட்டு அத்தகடியை நாங்க எல்லாருமா செய்துட்டு இப்ப அத்தகடிக்கு பாருங்க. காலை வடிவா சேர்த்து வைங்க. 2 காலையும் நிமிந்து நில்லுங்கோ. நேர வலது கை அப்படியே மேல உயர்த்தி கொண்டு வாங்க. காதோரம் நிமிந்து நிக்கணும். இதுவரைக்கும் நிமிந்து நின்றுட்டு கை எத்திர பக்கம் வலது கை பக்கம் உயர்த்துறீங்கன்னா இடது பக்கம் நீங்க சரியா வேணும். அப்ப நீங்க வலது கைய இந்த தொடப்பகுதியை அழுத்தி பிடிக்க வரும். முதல் அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா மேலே நிமிர்ந்தபடி நிமிர்ந்து நின்றுட்டு தான் இந்த கைய மெதுவா கீழே விட வேணும். இப்ப மற்ற பக்கம் நேரடிக்கிறோம். காலை சேர்த்து வச்சுட்டோம். வலது கைய தொடையோட அழுத்தி வச்சிருங்கோ. இடது கைய அப்படியே மேல உயர்த்துங்கோ. காதோரம் மட்டும் வச்சிருங்கோ. இடது கை மேல இருக்கிறபடியால வலது கை பக்கம் சரியுங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 பேருந்து அப்படியே நேர நிமிந்து வாங்கும் கைய. அதுக்கு பிறகுதான் கீழே விட வேண்டும். இந்த ஆசனத்துல பெயர் என்ன மாறிக்கா? அத்தகடி ஆசனம். சரி, அடுத்ததான் நீங்க சொன்ன ஆசனம் சொல்ல போற ஆசனம் உக்கட்டாசனம். இப்படியே காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு கீழே இதற்கு. சரி சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம். இந்த கால் எப்படி இருக்கணும் செல்வியா? இந்த முழங்க இந்த தோல் மூட்டு இருக்குதாரு அந்த நேருக்குள்ள இடைவெளி இருக்க வேணும். அப்படி நின்றுட்டு நிமிந்து நின்றுட்டு கைய முன்னோக்கி வடிவா நேர நீட்டிட்டு அப்படியே மூச்சை விட்டுட்டு கதிரையில இருக்கலாம். இங்க போய் சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே மூச்சு எடுத்துக்கொண்டு எழும்பிட்டு பிறகு கையை கீழே வர்றது. இது உக்கட்டாசனம். 2வது நிலை. கை வைத்து இப்படி வைத்துக்கொண்டு இப்படி 2வது நிலை. இப்படி கையை வச்சுட்டு இப்படி நிக்கிறோம். இந்த கையை மேல உயர்த்துவோம் செல்வி. இந்த கை இப்படி இருக்குது. ஆனா நிலை வந்து இங்க போய் இங்க இந்த கை நேர சற்றபடி இருக்கும்.
ஆனா நேர மேல நீட்டோம். தேவியாசனம் வராது. நேர இப்படி வரும். இந்த ரெண்டு கையும் கும்பிடுறோமல்லோ, கும்பிடுறத பிரிக்க. உட்கட்டாசனம் ரெண்டாம் நிலை. ரெண்டாம் நிலைக்கு இப்படி வந்துட்டு மேல இப்படி ஏத்தணும். ஓகே. மேல உயர்த்தி அப்படியே இந்த கும்பிடுற கைய விதிக்கிறது. ஆனா காதோரம் விழுபடணும் கை. சரி, நேர நிக்கிறோம், கைய முன்னுக்கு நீட்டுறோம், அப்படியே மேல உயர்த்துறோம், அப்படியே இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே எழும்புறோம், கைகளை கீழே. அப்ப நாங்க பிள்ளையாத்தான் இருக்கிறோம். நாங்க இப்படித்தான் நாங்க. அது பரவாயில்ல. சரி, இதோட மூன்றாவது நிலையை செய்து கொள்ளும். இன்றைக்கு முதல் நாங்க செய்யறது இது முதலாவது நிலை. இரண்டாவது நிலை முன்னுக்கு நீட்டி மேல செய்கிறது. மூன்றாவது நிலை முன்னுக்கு நீட்டி மேல நீட்டி கும்பிட்டபடி வணக்கம் செய்துட்டு இருக்கிறது மூன்றாவது நிலை. நாங்கள் அப்ப மாத்தான செய்திருக்கிறோம். இல்ல செல்வியக்கா, இது மூன்றாவது நிலை. ஓகே, மூன்றாவது. ஓகே, மூன்றாவது நிலை இப்படி மேல சேர்த்து ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா காதூரம் கையில விண்டு இங்க இருக்க வேணும். கும்பிட வேணும். முதல்ல பிரிச்சு வச்சிருந்தாங்க. தேவியாசனம் இங்க. அதெல்லாம் வேறு சரியாகும். சிறப்பு. நான் அடுத்த வாரங்களில் வாணிமோகன் அவர்களையும் நேவிஸ் அவர்களையும் மூன்று ஆசனங்கள் நான் கேட்கிறேன். இப்போ நாங்கள் கண் பயிற்சிக்கு வந்து நன்றி. வாழ்த்துக்கள் பத்மியந்தி, வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப நாங்க கண் பயிற்சி நல்ல வடிவா மூச்சு எடுத்து விடுங்க, நிமிர்ந்திருங்க, கண்ணை மூடி சாதாரண மூச்சுல கண்ணை மூடி என்னெல்லாம் நாங்க கண்ணை திறந்தபடி அந்த பயிற்சி செய்வோமோ, மேல கீழே பாக்குறது, பக்கவாட்டுக்கு பாக்குறது, வட்டமா சுழற்றி பாக்குறது, வலது பக்கம் இடது பக்கம், அதை இப்ப கண்ணை திறந்து கொண்டு செய்ய போறோம். வடிவா கைய இப்படி கொடுத்திருக்கலாம் உதவியா, அல்லது மடியில கைய வச்சுக்கொண்டு முதல்ல மேல கீழே மேல கீழே மேல கீழே அக்கம் பக்கம் நிமிர்ந்திருந்து அப்படியே வட்டமா சுற்றுறோம். வலது பக்கமா அப்படியே இடது பக்கமா சுற்றுறோம். மேல கீழே வேகமா பார்க்கிறோம். மேலையும் கீழே உடனே இப்போ மேல பார்க்கிறோம், 2 வினாடிகள் தாமதிக்கிறோம், கீழே பார்க்கிறோம், 2 வினாடிகள் தாமதிக்கிறோம், மேல மேல கீழே. அப்படியே மூக்கு நுனிக்கு கிட்ட இந்த வலது கை கட்டை விரலை பிடிச்சு அப்படியே முகத்தை சரிக்காம இந்த விரல்ல மட்டும் அசைக்கிறோம். வலது பக்கமா இந்த விரலை கொண்டு போறோம். அங்க எங்கட விரல் நுனியில எங்கட பார்வை இருக்கும். அதே மாதிரி இடது கை கட்ட விரல மேல முன்னுக்கு நேற்றம், மூக்குக்கு நேர அப்படியே இடது பக்கம் நாங்க பார்வையை கொண்டு போறோம். 3 4 தடவை ஆறுதலா செய்யலாம். மீண்டுமா வலது கை கட்டது பெருவிரல் மெல்ல மேல கொண்டு போறோம், கீழே தலை அசைக்காமல் மேல கீழே. அப்படியே கட்ட விரலை மூக்குக்கு கிட்ட கொண்டு வாரம். பார்வையை நேர வச்சிருக்கணும். சில வேளை கண் நோகும், உங்களுக்கு வந்தா செய்ய வேண்டாம். கிட்ட கொண்டு வரைக்க சில வேலைக்கு நோகும். சரி, இது அந்த கண் பயிற்சியா இருக்கும். கூடின எண்ணிக்கை மாறி மாறி உங்களால முடிஞ்ச நேரங்களுக்கு எல்லாம் இதை நீங்க செய்யலாம். நிறைவு செய்ய கூட நீங்க கண்ணை மூடி அதை எப்படி ஆரம்பிச்சோமோ அதே போல நிறைவு செய்யறது இன்னும் சிறப்பு. நன்றி. இப்ப மூச்சு பயிற்சிக்குள்ள எல்லாம் நாடி சுத்தி பிராணாயாமம், நாசிகா முத்திரை 3-4 விதங்களுக்கு மேல உங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்க நாடி சுத்தி செய்வோம். நாடி சுத்தி முதல் பஸ்திரிகா என்றது செய்யணும். அதுல வச்சிராசனத்துல இருப்போம் அல்லது கதையில் இருக்கிறார்கள். கால்களை அழுத்திரத்துல வச்சுட்டு
கைய மேல கொண்டு போய் நிறைய மூச்சு எடுக்கிறது, கீழே வெளியில தள்ளி வர்றது, மேல கூடின அளவு வாய மூடி வச்சுக்கொண்டு மூக்கால மட்டும் இழுத்து மூக்கால மட்டும் வெளியில விடுற மாதிரி பார்த்துக்கணும். சரி, 5 எண்ணிக்கை. இது மேல கொண்டு போய் வெளியில உடனடியா தள்ளணும். அதையே நீங்க 2-3 வினாடிகள் நின்றுட்டு பிறகு வெளியில தள்ளணும். உடனே தள்ளுறது ஒரு பயிற்சியா இருக்கும், நின்றுட்டு பிறகு தள்ளுறது ஒரு பயிற்சியா. இப்ப நாசிகா முத்திரை வடிவா நிமித்திருங்கோ, கழுத்தை மடிக்காதீங்கோ, இடது கைய சின்முத்திரை பிடிச்சிருங்கோ அல்லது மடியில வச்சிருங்கோ, நாசிகா முத்திரை பிடிங்கோ. அழகா வலது பக்க மூக்கு துவாரத்தை அடைச்சு கொள்ளுங்கோ, இடது பக்க மூக்கு துவாரத்தால கழுத்தை மடிக்காம காற்ற உள்ளுக்கிடுங்கோ. 3 விரலால இடது மூக்கு துவாரத்தை பொத்திக்கொண்டு வலது பக்க கட்ட விரலை நீக்கி வலது பக்கத்தால வெளியில விடும். இப்ப வலது பக்க மூக்கு துவாரத்தால காற்ற உள்ளுக்கெடுத்து அதை மீண்டுமாய் கட்ட விரலால வலது பக்க துவாரத்தை பொத்திக்கொண்டு இடது பக்கத்தை மோதிர விரலை நீக்கி இடது பக்கத்தால வெளியில வரும். இதை நாங்க அமைதியா செய்ய போறோம். 3 எண்ணிக்கைக்கு ஐட்டம். இதை நாங்க ஒரு சுற்று என்று சொல்றது 2 பக்கத்து முகத்துவாரங்களையும் மாற்றி மாற்றி ஒரு தடவை செய்யணும்னா அது ஒரு சுற்று. இப்ப 3, 4, 5 சுற்றுல செய்யலாம். நிமிர்ந்திருந்து செய்யவனை கழுத்து வைக்கலாம். அதுதான் நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் நாசிகாமத்துல பயன்படுத்தி செய்யணும். நிறைவுக்கு வர நேரம் எங்கள் எல்லாரோடையும் பேசுவோம், எல்லோரையும் காணவும், எங்கள் உடல் உறுப்போட காணவும் மாட்டாங்க, அதுக்கவும் மாட்டோம், நேரம் இதை நாங்க செய்யற நேரம் தான் சாந்தியாசனம், சவாசனம். இதை படுத்திருந்து செய்யலாம். அந்த திரையில இருக்கிறபடியால நிமிர்ந்திருந்து சுகாசனத்துல இருக்கலாம், அல்லது வச்சிராசனம் அல்லது அரை பத்மாசனத்துல இருந்து கண்களை மூடி எல்லா உடல் உறுப்புகளையும் நினைக்கிற நேரம். ஒவ்வொரு நாளும் எனக்கான நாள், இந்த நாள் பொழுது எனக்கானதாக்குவது, எனக்கான நேரம் இது. என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்கு. என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய நாடி நரம்புகள் மூட்டுகள் எல்லாம் நல்ல இயல்பா எந்த குறையும் இல்லாம நல்லா வேலை செய்யும் என்று நினைச்சு குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, முழங்கால் பகுதிகள், தொடை பகுதிகள், பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாடி, முள்ளந்தண்டு எல்லா உள்ளுறுப்புகள், முதுகு பகுதி எல்லாவற்றையும் இணைத்து 2 தோள் மூட்டுகள், முழங்கைகள், எங்களுடைய கைகள், விரல்கள், நகங்கள், உள்ளங்கைகள், மணிக்கட்டுகள் எல்லாம் நினைத்து தோள் மூட்டு, தலையினுடைய பிறடி பகுதி, அதாவது பின்பகுதி, கழுத்தில பின்பகுதி, தலைப்பகுதி எல்லா உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் நினைத்து எங்களுடைய தலைமுடி, ஒவ்வொரு வேர்க்கால்கள், நெற்றி, உச்சி, புருவங்கள், கண்கள், விழிகள், எங்களுடைய கன்னங்கள், தாடை, எங்களுடைய மூக்கு துவாரங்கள், செவிகள், உதடுகள், பற்கள், நாக்கு, நம்மளுடைய தொண்டைக்குழி, நாடி எல்லாம் ஒவ்வொன்றாய் நினைத்து நெஞ்சு பகுதி, எங்களுடைய மார்பகங்கள், நெஞ்சில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், எங்களுடைய வயிற்றுப்பகுதி, வயிற்றில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், அடி வயிற்று பகுதி, தொடைப்பகுதி, முழங்கால்கள் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள முன்பகுதியான கால்கள், கணுக்கால்கள், கணுக்கால்களுடைய முன்பக்கம், முழுமையான பாதம், ஒவ்வொரு குதி, எங்களுடைய முழுமையான பாதத்தில் இருக்கிற நகங்கள், எங்களுடைய கால்கள், விரல்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து, சின்ன விரல்ல இருந்து ஒவ்வொரு விரலாக நினைத்து என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் உற்சாகமா இருக்குது. எந்த நோவோ வலியோ இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல நோவோ வலியோ இருந்தா அதை என்ன விட்டு போயிடலாம். பெருவிரலால் ஆட்டி அது திறத்திடலாம். தேகமே தேற்றும். அதுகளுடைய வாசகத்துல இருந்து
மனதார எங்களுடைய உடல் உறுப்புகளை எங்களுடைய நினைவுகளோடையும் எங்களுடைய எண்ணங்களாலையும் அதை செயற்படுத்தி கொண்டு வந்து 2 கைகளையும் ஒன்றா எடுத்து உள்ளங்கை 2ஐயும் எடுத்து ஒன்றோடு ஒன்று உரசி கண்களுக்கு மேலோட்டி நீந்திருந்தபடியே 2வது முறையாக ஒட்டி உள்ளங்கைகளை மட்டும் கண்களுக்கு மேல வைத்து நிறைவாக உள்ளங்கைகளை கொண்டே கண்களுக்கு மேல வைக்கும் பொழுது கீழ் நோக்கி விரலை அழுத்தம் சொன்னா விரல்கள் கண்களுக்கு முன்னுக்கு வரும். அந்த பார்வையை விரல்களை நோடாக செலுத்தி நன்றி செலுத்தி ஒடிவந்து நிறைந்திருந்த பாம்பு சொந்தங்களுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த உறவுகளுக்கும் பாம்பு தளத்திற்கு நன்றி கூறி எல்லாரும் நல்ல வடிவா செய்யறீங்க, தொடர்ச்சியா செய்யறீங்க. வெற்றிகால எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லி கூறி மீண்டும் இன்னொரு நேரம் இணைந்து கொள்ள காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். மிக்க நன்றி தர்ஷினி அவர்களே. தொடர்ந்தோள்வோம். நன்றி வணக்கம். எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நரவுக்கு வருகின்றது இளையோர் யோகா பயிற்சியோடு தர்ஷினி சண்முகநாதன் அவர்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நேரம் லண்டனில் 10:15